இப்போ என்னோட கையில் இருக்கிறது OnePlus 6G அப்படிங்கிற மொபைலோட டிஸ்பிளே, அதுக்கப்புறம் டச்சு. இதில் வந்துட்டு டிஸ்பிளே மட்டும் தான் போயிருந்துச்சு, டச் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே டிஸ்பிளே அப்படிங்கிறது நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ்க்காக மட்டும்தான். நம்ம பார்த்து இந்த மிஷினில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காக மட்டும்தான் வந்துட்டு டிஸ்பிளேன்ற ஒரு விஷயம் இருக்கே தவிர, மற்றபடி வந்துட்டு மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே அப்படிங்கிறது இங்கே அவசியமே இல்லை. இப்போது இந்த லேப்டாப் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிஸ்பிளே இல்லைனாலும் இந்த மிஷின் ஒர்க்காக தான் செய்யும். நான் கர்சரை மூவ் பண்ணேன் அப்படின்னா உள்ளே இருக்க ப்ராசஸர் ரீட் பண்ணிட்டு தான் இருக்கும். கர்சர் எங்கே போகுது, எந்த இடத்த கிளிக் பண்ணுது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் வந்துட்டு இந்த மிஷின் ரீட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த 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 டிஸ்பிளேயும் அது மாதிரி தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் நாங்கள் கடையில் போய் கொடுக்கும்போது இல்லை, நீங்கள் வந்துட்டு டச்சோட சேர்த்து மாற்றிக்கோங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வந்துட்டு இங்கே பின்னாடி வந்துட்டு இங்கே ஒரு போர்டு இருக்கு இல்லையா, இந்த போர்டில் வந்துட்டு தண்ணி போயிட்டு ஷார்ட் சர்க்யூட் ஆகி இதில் இருக்க காம்பனன்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டச்சையும் சேர்த்து மாற்றிக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லவும் நாங்கள் மாற்றிட்டு வந்துட்டோம். இப்போ இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ரவுண்டாக வந்துட்டு நான் வேணால் ஜூம் பண்ணி காட்டுறேன். ரவுண்டாக வந்துட்டு ஒரு டிவைஸ் இருக்கும், அதுதான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். இது எப்படி ஒர்க் ஆகுது, இதை நம்மளால் ஹேக் பண்ணி வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டே எல்லாமே ஓப்பன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் அப்படின்னா, நம்ம ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் பண்ண போனோம்னு வச்சுக்கோங்களேன், சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து இமேஜாக வந்து எடுத்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டெக்னிக்ஸ் இருக்குது. இது ஆனால் இந்த டச்சில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கெப்பாசிட்டிவ் சென்சிங் அப்படின்ற ஒரு மெக்கானிசத்தை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இமேஜ் தான் வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறோம். இப்போ கீழே ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு போர்ஷன் இருக்கு இல்லையா, இதுதான் ஃபிங்கர் பிரிண்ட்டு. அதுக்கு மேலே ஒரு வேவ் ஃபார்ம் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் வந்துட்டு நம்மளோட ரேகை. நம்ம ரேகையை பார்த்தோம் அப்படின்னா மேடு பள்ளம்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து ரிட்ஜஸ், வேலிஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது தான் இங்கே மேலே இருக்க போர்ஷன். இப்போது கீழே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் கெப்பாசிட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். கெப்பாசிட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பிளேட் இருக்கும். மேலே ஒரு பிளேட் இருக்கும், கீழே ஒரு பிளேட் இருக்குமா. அந்த சென்சாரில் நிறைய கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும். இப்போது இந்த மாதிரி 2 கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது. நான் எப்போ ஃபிங்கர் பிரிண்ட் அது மேலே வைக்கிறனோ, நம்ம ரேகையில் இருக்க மேடு இருக்கு இல்லையா, அந்த மேடு எந்த கெப்பாசிட்டர்கிட்ட போகுதோ அந்த கெப்பாசிட்டர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி அமுங்க ஆரம்பிக்கும். கரெக்டாக? இப்போது இந்த கெப்பாசிட்டர்ஸோட பிளேட் ஒன்றோட ஒன்று பக்கத்தில் வரும்போது அதிலிருந்து ஒரு டேட்டா வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த டேட்டாவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மெமரியில் போய் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் இப்போது நம்ம மொபைலை வந்து கான்ஃபிகர் பண்ணும்போது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை கான்ஃபிகர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் வந்துட்டு வச்சு செக் பண்ணுவாங்க இல்லையா. அது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா போர்ஷன்லேயும் இருக்கிற அந்த மேடு இருக்கு இல்லையா, மேடு பள்ளம், அந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்து ஒரு மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம எப்போ போயிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாலும் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற டேட்டாவும் இப்போது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்லேருந்து வர டேட்டாவும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்துட்டு அந்த மொபைல் வந்து அன்லாக் ஆகும். இப்படி தான் வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஒர்க் ஆகும். சரி, ஓகே. இதை என்னால் ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கி தான். என்ன அப்படின்னா, அதுக்கு நம்ம வந்துட்டு இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ். எந்த ஒரு டேட்டாவாக இருந்தாலும் அதை வந்து என்கோட் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த டேட்டாவை வந்துட்டு அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பான விஷயந்தான். ஆனால் அதை மட்டும் நம்ம ரீட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது என்னோடய அசம்ஷன் படி நான் தியரிட்டிக்கலாக சொல்கிறேன், நான் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டேன் அப்படின்னா அதை கம்பேர் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுக்கும் இல்லையா. இப்போது ஒரு ப்ராசஸர் வந்து ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்குதில்ல, அந்த அவுட்புட் பாயிண்ட் எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி சிக்னலை மட்டும் நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை அன்லாக் பண்ணிட முடியும். அதுக்கு இந்த ப்ராசஸர், இதில் என்ன ப்ராசஸர், இதில் என்ன ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி ப்ராசஸிங் இருக்குது, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம ஸ்டடி பண்ணிட்டு தான் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% பண்ண முடியும் அப்படிங்கிறதான் எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.